Secondment of the motion, Honorable Rauf Hakim, you have 2 minutes. ගරු මුරාසනරුඩ මන්ත්‍රතුමියනි මේ සාමාන්‍යයෙන් මේ යෝජනාව ගේන එක්කෙනාටත් ඒක මේ ස්ථිර කරන එක්කෙනාටත් මෙවැනි සුළු කාලයක් දුන්නාම යෝජනාවේ අන්තර්ගතයම අපිට කියන්න බැරි වෙනවා. ඉතින් මේක ඉතාම අසාධාරණ වැඩක්. කාලය බෙදලා තිබෙන්නේ මිනිත්තු 15ක්. එහෙම කාලය බෙදන්න බෑනේ. ඔබතුමන්ලගේ විපක්ෂයේ මන්ත්‍රීවරු 7 දෙනෙක් කතා කරන්න ඉන්නවා මන්ත්‍රීතුමා. ඒකෙන් තමයි බෙදලා පස්සේ කතා කරමු ගැන. දැන් இந்த பிரேரணையை நான் வழிமொழிகின்றேன். வழிமொழிகின்ற அதே நேரம் குறிப்பாக இன்று அமைச்சரவை ஊடாக ஒரு புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை நியமிப்பதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொல்வதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த விவகாரம் இந்த வேதாளம் முருங்க மரகிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப எல்லை நிர்ணய ஆணைக்குழுக்களை நியமிப்பதன் மூலம் இதை இழுத்தடிக்கின்ற விஷயத்துக்கு நான் உடன்படவில்லை என்பதை முதலில் சொல்ல வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஆரம்பத்திலே பல கமிட்டிஸ், there was an Andrew Silva commission, there was a நாணயக்கார commission, there was this Panambalama commission. So every time there has been several such commissions. Now again this government, if you want to not to solve a problem, appoint a committee. Now if you don't want to solve a problem, appoint a commission. Is this the attitude of the government? இதுதான் அரசனுடைய நிலைப்பாடா என்றால் இதில் மிக தெளிவாக நாங்கள் எல்லோரும் காணுகின்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படாத சில கிராம சேர் பிரிவுகளை ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முறையிலும் அடுத்த பிரதேச செயலகத்துக்கு இன்னுமொரு முறையிலும் நிர்வகிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட அதிகாரிகள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பது மிக மோசமான அநீதி என்கின்ற விவகாரத்தின் அடிப்படையிலே தான் இன்று கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார். இதே போல ஒரு ஒத்திவைப்பு நேர பிரேரணை கடந்த அரசாங்க காலத்திலும் குறிப்பாக 30/11/21 முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஹாஃபிஸ் நசீர் அகமட் கொண்டு வந்த போதும் இதே விவகாரத்தை நான் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன். எனவே இப்படி குளறுபடியான விஷயங்களை அடிக்கடி ஒரு கமிஷனை நியமிப்பதன் மூலம் தொடர்ந்து இழுத்தடுப்பு செய்யாமல் உண்மையிலே செய்யப்பட வேண்டிய விவகாரம் கிராம சேவகர் பிரிவுகளின் எல்லைகள் கூட இனவிகிதாசார அடிப்படையில் அல்லாமல் நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு செய்வதாக இருந்தால் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அதை செய்ய வேண்டும். இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் கோர்லைப்பற்று தெற்கில் 31,565 பேரும், கோர்லைப்பற்று வடக்கில் 27,681 பேரும், கோர்லைப்பற்று மத்தியில் 35,126 பேரும், கோர்லைப்பற்று மேற்கில் 28,360 பேருமாக இருக்கின்ற நிலையில் கோர்லைப்பற்று தெற்குக்கும் வடக்குக்கும் 620 சதுர மைல்களும் அதே நேரம் 589 சதுர மைல்களும் இருக்கின்ற ஒரு நிலவரத்தையும், ஆனால் கோர்லைப்பற்று மத்தி மேற்கு என்ற 2 பிரதேசங்களும் 8 சதுர மைலும் 31 சதுர மைலும் தான் இருக்கிறது. இது எந்த அடிப்படையில் நியாயமாக முடியும்? இந்த அநியாயத்தை பற்றித்தான் இன்று மக்கள் இந்த நீதி கோரி நிற்கிறார்கள். அதை ஆணைக்குழுக்கள் நியமித்து அதனுடைய முடிவுகள் கூட சரிவர நடைபெறுவதற்கு நிர்வாகங்கள் தடையாக இருக்கின்ற அதே நேரம் அரசாங்கங்களும் இதை பற்றி பாரமுமாக இருப்பதும் தொடர்ந்தும் இழுத்தடிக்கின்ற விவகாரமாக மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறுகிற விக்ரமாதித்தன் கதையை இந்த அரசாங்கமும் செய்கிறது என்பதையிட்டு நான் என்னுடைய பலத்த எதிர்ப்பை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி.